ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், ஃபிஷ் டின்னை வச்சு எப்படி சூப்பராக ஒரு ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுன்னு தான், ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் டின் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நான் காட்டுறேன். ஒரு 4 தக்காளி, 4 வெங்காயம், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளியிலேருந்து 2 தனியாக பிரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, அவ்வளோதாங்க. இதை வச்சு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்சியில் ஓட்டி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிடணும். அடுத்ததாக நம்ம அதே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அதே பேஸ்ட்டில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்க போகிறோம். வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்னா நம்ம ரிமைனிங் இருக்க 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ரொம்ப காரம் சேர்த்து பண்ணலை. ஆக்சுவலி இது நல்லா காரமாக பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் காரம் இன்றைக்கி கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஃபிஷ் டின் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நல்லா ஓப்பன் பண்ணால் இது சாசேஜ் வச்சு இது ப்ரிசர்வேட்டிவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் இது நல்லாயிருக்கும். இது ராவாக இப்படி சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது அது நல்லா வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், மிளகாவை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கணும். அதுலேருந்து அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். இதில் கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். பை இந்த டைம் நம்ம இப்போ ஃபிஷ் டின் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், இதில் நான் ஆட் பண்ணிவிட்டேன். அந்த குழம்பு முடிஞ்சிருச்சு. 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஃபிஷ் குழம்பு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபிஷ் டின் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.